இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கை பற்றி பேசிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அப்படின்னா ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா மெயின் கேட்லேருந்து எண்டு கேட் வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு என்ன சீக்வன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் டைரெக்டாக ஒரு எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டு அது எப்படி வேலை செய்யுது, அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இனிமேல் வந்து அந்த எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி ப்ராசஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். ஏன்னா அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இண்டஸ்ட்ரி எக்யூப்மெண்ட்டோட சீக்வன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நார்மலாகவே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம மொத்தம் ரெண்டாக பிரிச்சிடலாம். என்னென்னா ஒன்று தெர்மல் யூட்டிலிட்டி, ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டி. தெர்மல் யூட்டிலிட்டியில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது இந்த பாய்லரு, ஹாட் வாட்டர் ஜென்ரேஷனு, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஹீட்டிங்கில் எடுத்துக்கலாம். அடுத்தது கூலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பில்டிங் கூலிங்கு ப்ளஸ் சில்ட் வாட்டர் ஜென்ரேஷனு அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கூலிங் எக்யூப்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த தெர்மல் யூட்டிலிட்டிஸை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெர்மல் யூட்டிலிட்டிஸ்க்கு போகலாம். ஓகே, இப்போ எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டாக பிரிக்கலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் கன்சம்ஷன். இப்போ ஜென்ரேஷனை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம தெர்மல் யூட்டிலிட்டிஸ், அதாவது பாய்லரு, ஆல்டர்னேட்டரு, டர்பைனு இதெல்லாம் பற்றி பார்த்தோன்னா தான் நமக்கு ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எப்போ தெர்மல் யூட்டிலிட்டி பார்க்குறோமோ அப்போ நம்ம வந்து ஜென்ரேஷன் டாபிக்ஸை பற்றி பேசலாம். ஓகே, இப்போ கன்சம்ஷன் எடுத்துட்டோம்னாவே நம்ம பிளான்ட்டுக்கு நம்ம சப்ளை வாங்குகிறோம் அப்படின்னாவே அது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் ரேஞ்சில் தான் நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளையை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் யார்டு மூலமாக தான் வந்து நம்ம அந்த சப்ளையை ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, இப்போ சுவிட்ச் யார்டுனா என்ன, அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ் ஃப்ளோன்றதை பார்க்கலாம். ஓகே, சுவிட்ச் யார்டுனா ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இந்த மாதிரி வெளியில் பார்த்துருப்பீங்க, அவுட்டோரில் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சுவிட்ச் யார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ்ன்றதை பார்த்துடலாம். நார்மலாக நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய இஹெச்வி சப்ளை வந்து 110 kVன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த சப்ளையை நம்ம ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு சுவிட்ச் வேணும், அதாவது ஒரு ஐசோலேட்டர் வேணும். அதுங்க கொடுத்துருக்காங்க, ஐசோலேட்டர் கொடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைட்னிங் அரெஸ்டர் பற்றி பார்த்துட்டோம். இது வந்து வரக்கூடிய வோல்டேஜ் சர்ஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக லைட்னிங் அரெஸ்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். வரக்கூடிய சப்ளையை ஐசோலேட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்னிங் அரெஸ்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், இது நம்ம பிளான்ட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுப்பாங்க. இது வந்து எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காகவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. அதிலிருந்து அடுத்த எக்யூப்மெண்ட் என்ன கனெக்ட் பண்ணுவாங்கன்னா SF6 பிரேக்கர், அதாவது வரக்கூடிய வோல்டேஜ் வந்து ரொம்ப ஹை வோல்டேஜாக இருக்குது அப்படின்றதுனால அதில் அந்த பிரேக்கிங், அதாவது ஆன் ஆஃப் பண்ணும்போது ஸ்பார்க் பெருசாக வரும் அப்படின்றதுனால அந்த ஆர்க்கை கேப்சர் பண்ணுறதுக்காக SF6 அப்படின்ற ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இன்சுலேட்டிங் மீடியமாக வந்து அந்த கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ அந்த பிரேக்கருக்கு அப்புறம் என்ன எக்யூப்மெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா லைட்னிங் அரெஸ்டர். இந்த லைட்னிங் அரெஸ்டர் எதுக்காக பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மரில் சப்ளை கொடுக்கப்படும். ஸோ அந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக லைட்னிங் அரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய 110 kV சப்ளையை 11 kVயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்ம நார்மலாக 110 450 கன்வெர்ட் பண்ண முடியாது, டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு 11 kVயாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் 11 kVயாக கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் கொடுக்கும். எதுக்காக அந்த வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய சப்ளையை அடுத்து ஒரு HV மெயின் சப்ஸ்டேஷன், அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க, மெயின் ரிசீவிங் ஸ்டேஷன் MRSன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல MSSன்னு சொல்லுவாங்க, மெயின் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்டேஷனுக்கு கொடுக்குறோம், டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த சப்ஸ்டேஷனுக்கு சப்ளை கொடுக்குறோம். ஸோ கொடுக்கக்கூடிய சப்ளைக்கு ஒரு சுவிட்சிங் வேணுன்றதுனால நம்ம அந்த வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்லங்க இந்த ஐசோலேட்டர், லைட்னிங்கர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, அது வந்து ரியலாக எப்படி இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐசோலேட்டர்னால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு கம்பி மாதிரி போட்டு சுற்றுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றும் போது ஒரு ராடு போயிட்டு கான்டாக்ட் பண்ணும், ஓப்பன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நான் ஒரு ஃபேஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்பி தான் வந்து மூவ் ஆகும். இது வந்து பிளான்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை, இது நம்ம பிளான்ட்டுக்கு வெளியில் போகக்கூடிய சப்ளை. இந்த கம்பி தான் வந்து அந்த கான்டாக்டை பிரேக் பண்ணுறது, மேக் பண்ணுறது இதுதான் பண்ணும்.
ஓகே. அதுக்கப்புறம் லைட்னிங் அரெஸ்டர் இது நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்தது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெண்டுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பொட்டென்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி ஒரே ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வரக்கூடிய ஒயரு இப்படி வந்து கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வெளியில் போகும். இதை வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கனெக்ட் பண்ணுவாங்கன்னா SF6 பிரேக்கர். SF6 பிரேக்கர் எடுத்திங்கன்னா இதுதான் இந்த இடத்துல தான் வந்து அந்த கேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் அந்த ஸ்பார்க்கை வந்து கேப்சர் பண்ணும். இது SF6 பிரேக்கர். அதுக்கப்புறம் LA நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், லைட்னிங் அரெஸ்டர். அதிலிருந்து நம்மளோட பவர் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தெரியும். ஓகே. இதை நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். LA பார்த்துட்டோம், CT பார்த்துட்டோம், நம்மளோட பவர் டிரான்ஸ்ஃபார்மரும் பார்த்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம மெயின் சப்ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்டோம். அந்த மெயின் சப்ஸ்டேஷனுக்குள்ளே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக நம்ம பவர் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சப்ளை வந்துருச்சு. அது வந்து ஒரு பெரிய பஸ் பார் பேனல் கொடுப்பாங்க. அந்த பஸ் பார் பேனல் கொடுத்துட்டு இந்த மாதிரி காமனாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து வரக்கூடிய சப்ளையை ஒரு பெரிய பஸ் பாரில் கொடுத்துட்டு அதில் வந்து ஒவ்வொரு பேனலாக கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேனலாக ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல். இது நம்மளோட பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக APFC யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன். நார்மலாக அந்த மெயின் சப்ஸ்டேஷன்லேருந்து மற்ற சப்ஸ்டேஷனுக்கு சப்ளை வந்து இதுதான் கொடுக்கும். நார்மலாக வந்து ஒரு பிளான்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது அந்த மேஜர் லோடு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நியர்பை வந்து எலக்ட்ரிக்கல் சப்ஸ்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் வந்து போடுவாங்க. ஸோ அந்த சப்ஸ்டேஷனுக்கு வந்து இன்கமிங் சப்ளை எங்கேருந்து போகும்னா இந்த மெயின் பேனல்லேருந்து தான் வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்ஸ்டேஷன், அதுக்கப்புறம் 2வது சப்ஸ்டேஷன், இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த பேனல் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஓகே. அப்புறம் அந்த மெயின் சப்ஸ்டேஷனில் வேறு என்ன பேனல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C&R பேனல். அதாவது நம்ம அந்த சுவிட்ச் யார்ட் எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதில் ஒரு ப்ரொடெக்ஷன் ரிலேஸு இதெல்லாம் வந்து இந்த C&R பேனல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பேனல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா RTCC பேனல், அதாவது ரிமோட் டேப் சேஞ்சர், ஆன்லோட் டேப் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்லோட் டேப் சேஞ்சரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேனல் வந்து மெயின் ரிசீவிங் ஸ்டேஷன், அது மெயின் சப்ஸ்டேஷனில் இதை வச்சுருப்பாங்க. ஓகே. இப்போ இதனோட ரியல் பேனல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய சப்ளையை ஒரு இன்கமில் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க, பஸ்பார் பேனல் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் சப்ளை கொடுத்துருக்கோம். 1 2 3 எவ்வளோ நம்பர் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பேனல் இருக்குன்னு பார்த்தோம், நம்ம APFC பேனலில் இந்த இடத்துல அந்த பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு பேங்காக தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் C&R பேனல். இது வந்து C&R பேனல் கிடையாதுங்க, ஒரு பேனல் அப்படின்றதுனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் எனக்கு கிடைக்கல. நான் வந்து இது C&R பேனலில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பேனல் இருக்குன்னு பார்த்தோம், RTCC பேனல், ரிமோட் டேப் சேஞ்சர் பேனல் பார்த்தோம். ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. அடுத்தது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் சொன்னாலங்க, நம்ம எங்கே ஹெவி லோடு இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு சப்ஸ்டேஷன் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தால. ஸோ அங்கே அந்த சப்ஸ்டேஷனில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ஃப்ளோவில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் சப்ஸ்டேஷன்லேருந்து வரக்கூடிய 11 kV சப்ளையை ஒரு பேனலில் கொடுத்துருப்போம். அந்த பேனலில் என்ன இருக்கும், 11 kV பேனலில் ஒரு வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும், நம்ம சப்ளையை பிரேக் பண்ணுறதுக்காகவும் மேக் பண்ணுறதுக்காகவும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்துல தான் வந்து இந்த 11 kV 415 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்போம். அதிலிருந்து வரக்கூடிய சப்ளையை MDB, அதாவது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதில் தான் வந்து அந்த ஏர் சர்க்யூட் பிரேக்கர்லாம் வச்சுருப்பாங்க. இதனோட MDBன்னு சொல்கிறலங்க, இது வந்து அவங்கவுங்க பிளான்ட்டை பொறுத்து அவங்களோட யூசேஜை பொறுத்து நேம் மாறும். ஆனால் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் அப்படின்றது காமன். ஓகே. அதில் வந்து என்னென்ன லோடு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக LT சைடு இருக்கக்கூடிய, அதாவது லோ வோல்டேஜ் APFC பேனலு, ஹார்மோனிக் ஃபில்டர் அந்த மாதிரி வந்து அதில் போட்டிருப்பாங்க. அப்புறம் MDBலேருந்து சப்ளை எங்கே கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா PCCன்னு சொல்லுவாங்க, அதாவது பவர் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக MCCBயில் இருக்கும், மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன லோடு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லோடு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷனுக்கு வச்சுருப்பாங்களங்க எக்யூப்மெண்ட்ஸு, அந்த மாதிரி மெஷினரிஸ்லாம் வந்து டைரெக்டாக PCCயில் கனெக்ட் பண்ணிடுவாங்க. PCCலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா PDB, அதாவது பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல், இந்த இடத்துலையும் வந்து MCCB தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதனோட பிரேக்கிங் மேக்கிங்காக. இதில் என்னென்ன லோடு கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீடியம் லோடு இருக்கக்கூடிய நம்ம ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸை அந்த PDBலேருந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் PDBலேருந்து RPDB, அதாவது ரா பவர் டிபின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய AC, நம்மளோட ஆஃபீஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம், இதெல்லாம் வந்து இந்த RPDBயில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து MCB, ELCB இதெல்லாம் வந்து அந்த பேனல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது அதாவது பார்த்தோம்ல லெஸ் லோடு எக்யூப்மெண்ட்ஸை இந்த RPDBயில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஓகே, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் பார்த்தோம்ல, இதனோட ரியல் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹெச்டி பேனல், அதாவது ஹெச்வி இன்கம்பர்னு சொல்லலாம். அது வந்து வரக்கூடிய இது வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து நிறைய பேனல் இருக்கிறதுக்கான காரணம், நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டோம். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த ஹெச்டி பேனல்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை கொடுத்துருப்பாங்க. அது 11 kVயை 450 கன்வெர்ட் பண்ணி எம்டிபி பேனலுக்கு கொடுக்கும். ஏசிபி இருக்கக்கூடிய எம்டிபி பேனலுக்கு வரும். அப்புறம் எம்டிபி பேனல்லேருந்து சப்ளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிசி பேனலுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பிசிசி பேனல் என்ன கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இது அதுக்கப்புறம் பிசிசி பேனல்லேருந்து பிடிபிக்கு பேனல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மீடியம் லோடு இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிடிபினா அப்படி தான் இருக்கும். மெயினாக வந்து இந்த இடத்துல ஒரு 4 pole எம்சிபி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பாட்டமில். அதுக்கப்புறம் அதனோட இஎல்சிபி, அதுக்கப்புறம் சிங்கிள் போல் எம்சிபி போட்டு ஆர்பிடிபி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நம்மளோட ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணுங்க, மெஷினரிஸ்லாம் இருக்கலாம். அந்த பேனலில் என்னென்ன எக்யூப்மெண்ட் வந்து என்ன ஃப்ளோவில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எந்த பேனலாக இருந்தாலும் எடுத்தாலும் முதல்ல அதனோட பிரேக்கிங் வச்சுருப்பாங்க. எம்சிசிபி வச்சுருப்பாங்க, இல்லை ஏசிபி வச்சுருப்பாங்க. அந்த பேனலோட ரேட்டிங் பொறுத்து இருக்குது. மேஜராக வந்து எம்சிசிபி தான் வச்சுருப்பாங்க. அந்த எம்சிசிபிலேருந்து ஒரு பஸ் பேர் கனெக்ட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மோட்டர்ஸ், நம்ம கன்வேர் மோட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மோட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டார்டர்ஸு, விஎஃப்டி, சாஃப்ட் ஸ்டார்டரு அந்த மாதிரிலாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆர்டிடி, தெர்மோகப்பிள், அதனோட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளோட பிஎல்சி பேனல், சிஎன்சி பேனல் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிஎல்சி, சிஎன்சி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சென்சார்ஸு, டிரான்ஸ்டியூசரு, ப்ரெஷர் சுவிட்சு இதெல்லாம் வந்து அந்த இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஃப்ளோவில் தான் வந்து எல்லா எக்யூப்மெண்ட்டுமே வந்து கவர் ஆயிரும். ஓகே, இதில் நம்ம மோட்டார்ஸை பற்றி பார்த்துட்டோம், ஹீட்டர்ஸை பற்றியும் பார்த்தோம், ஆர்டிடி தெர்மோகப்பிளை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சென்சார்லேயும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் எல்லா சென்சார் டைப்பு, டிரான்ஸ்டியூசரை பற்றியும் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம நார்மலாக வந்து பிளான்ட்டில் லைட்டிங்காக ஒரு சில இடத்துல தனியாக டிரான்ஸ்ஃபார்மர், தனியாக டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருப்பாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சேம் தாங்க. நார்மலாக நம்ம 11 kV பேனல், நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பேனலில் இருக்கக்கூடிய இன்கமர் 11 kV பேனல்லேருந்து ஒரு வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர் அதில் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அது 11 kVயை 450 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் என்னென்னா, அங்கே வந்து எக்யூப்மெண்ட்டுக்கு எம்டிபின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த லைட்டிங்க்கு எம்எல்டிபி, அதாவது மெயின் லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து எஸ்எல்டிபி கனெக்ட் பண்ணுவாங்க. எஸ்எல்டிபினா சப் லைட்டிங் டிபின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக லைட்டிங் டிபி. இந்த லைட்டிங் டிபியில் தான் வந்து எம்சிபி, இஎல்சிபி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனலாக அந்த எல்டிபியில் வந்து தான் லைட்ஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ளை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக லைட்டிங்க்கு வந்து கொண்டு போக முடியாது. அதனால் வந்து அந்த எக்யூப்மெண்ட் லோடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பேனல் வச்சுருப்பாங்க. அந்த பேனல் ஃப்ளோ மூலமாக தான் வந்து அந்த லைட்டிங் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் 2ஆக பிரிக்கிறோம். என்னென்னா தெர்மலில் ஹீட்டிங்கு, கூலிங்னு சொல்லி பிரித்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரேஷன், கன்சம்ஷன் சொல்லி 2ஆக பிரித்தோம். அதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷனில் சுவிட்ச் யார்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட் இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் ஃப்ளோவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மெயின் ரிசீவிங் ஸ்டேஷன், சுவிட்ச் யார்ட்லேருந்து வரக்கூடிய சப்ளையை மெயின் ரிசீவிங் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பேனல்ஸ் இருக்குது, என்ன சீக்வன்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன், அந்த சப்ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து என்ன ப்ராசஸ் ஃப்ளோ, என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலாக நம்மளோட ப்ராசஸ் எக்யூப்மெண்ட், அதாவது நம்ம ப்ரொடக்ஷனுக்காக வச்சிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் டிவைஸ்லாம் வந்து என்ன ப்ராசஸ் ஃப்ளோவில் என்ன பர்பஸ்க்காக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.